அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட இன்பதுரை, தனபாலை முன்மொழிந்த அதிமுக எம்எல்ஏக்கள். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4302 உயர்வு. கொரோனா தொற்றுக்கு தமிழகத்தில் ஒருவர் உட்பட நேற்று ஒரே நாளில் 7 பேர் பலி. தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிவதற்கு உத்தரவிடப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. சாதி மறுப்பு திருமணம் செய்த பள்ளிக்கரணை இளைஞர் ஆணவ கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற உயர்நீதிமன்றம் மறுப்பு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி இளைஞரின் தந்தை தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. வீரியமில்லாத கொரோனா என்பதால் பதற்றமடைய தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது அவசியம் என அறிவுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட வைரஸ் இது வந்த உடனே நம்ம ஒரு 19 மாதிரிகளை பூனேல இருக்கிற வைராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து பரிசோதனை பண்ணி ஒமிக்ரான்ல இது ஒரு வகைன்னு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அதனால இது உயிர் பாதிப்பை தரக்கூடிய ஒன்று அல்ல என்பதால் இதை அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்ற உத்தரவை மீறி எலியார்பதி, புதூர், பாண்டியாபுரம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூல். வாகனங்களை சுங்கச்சாவடி முன் நிறுத்தி போராட்டம். மக்கள் குவிந்ததால் சுங்கச்சாவடியில் பரபரப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவு மதிக்கப்படாமல் சட்டமுரணாக வாகனங்களுக்கு கட்டண வசூல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சட்டவிரோதமாக வழிப்பறி செய்யப்பட்ட பணத்தை உடனடியாக ஃபாஸ்டேக் மூலம் மக்களுக்கு திருப்பி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். உயர்நீதிமன்ற உத்தரவு தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,720 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 114 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கர்நாடகாவில் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் கலவரம். சிக்பல்லாபூரில் இளைஞர் கல்லால் அடித்து கொலை. தொடர் நீர்வரத்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 113 அடியை எட்டியது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 1000 கன அடி தண்ணீர் திறப்பு. ஆன்லைனில் முன்பதிவு செய்து அரசு பேருந்துகளில் பயணிப்போர் எண்ணிக்கையில் புதிய உச்சம். கடந்த மே மாதம் மட்டும் 7,74,493 பேர் ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்து பயணம். கர்நாடகாவில் வெங்காயம் கிலோ 2 ரூபாய்க்கு ஏலம் போனதால் விவசாயி ஆவேசம். விஜயபுராவில் நெடுஞ்சாலையில் கொட்டி வெங்காயத்தின் மீது உருண்டு போராட்டம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 2ஆம் கட்ட கல்வி விருது விழா. சாதனை மாணவர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கினார் விஜய். முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சி அளிக்கும் வீராணம் ஏரி. மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பால் நடப்பாண்டில் 2வது முறையாக நிரம்பியது. ராஜஸ்தானில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த அரசு ஊழியர் கைது. பாகிஸ்தான் உளவு அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பது உறுதியானதால் கைது நடவடிக்கை. ஈரானில் காணாமல் போன 3 இந்தியர்கள் 1 மாதத்திற்கு பிறகு தெஹ்ரானில் மீட்பு. 3 பேரையும் விடுவிக்க பணம் கேட்டு கடத்தல்காரர்கள் மிரட்டியதாக தகவல்.
ரஷ்யாவின் 12 கிலோமீட்டர் நீளமுள்ள முக்கிய பாலத்தை குண்டுகள் வைத்து தகர்த்தது உக்ரைன். ஒரு மாதமாக திட்டமிட்டு 1100 கிலோ வெடிபொருளை பயன்படுத்தி அதிரடி தாக்குதல். ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி மற்றும் செலவு மசோதாவிற்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் கடும் எதிர்ப்பு. மிகப்பெரிய அருவருப்பான மசோதா என கடும் விமர்சனம். ஸ்பெயின் மண்ணில் இந்தியாவின் தேசிய மொழி யூனிட்டி இன் டைவர்சிட்டி என உரக்கச் சொன்ன கனிமொழிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. இந்தியாவின் குரலாக தமிழ்நாட்டின் அன்பு மொழியை, ஒற்றுமை மொழியை பேசிய தங்கையை கண்டு பெருமை கொள்கிறேன் என நெகிழ்ச்சி பதிவு. பஞ்சாப் அணியை வீழ்த்தி IPL சாம்பியன் பட்டத்தை வென்ற பெங்களூரு அணி. முதல் முறையாக கோப்பையை வென்றதால் RCB ரசிகர்கள் கொண்டாட்டம். Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.